ஓகே. இப்போ நம்மகிட்ட 2 ஃபைல் இருக்கு. ஒண்ணு வந்து progressbar.html இன்னொன்னு வந்து progressbar.cssன்னு 2 இருக்கு. அப் இப்போ இந்த progressbar.html இது என்ன டிசைன் அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிட்டேன் ப்ரௌசரில். இது என்னென்னு சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா progressbar.html அப்படிங்கிற பேரில் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ப்ராக்ரஸ் பார். நம்மளுக்கு நான் ஒரு விஷயத்தை அப்லோட் பண்ணுறப்போ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பார் வந்து லோட் ஆகணும். அதோட பர்சன்டேஜும் காட்டணும். எவ்வளோ பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகிருக்குது அப்படிங்கிறது காட்டணும். அதுதான் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து திருப்பியும் அப்லோடு கொடுக்குறேன். அப்லோடு கொடுத்தோடனே நம்மக்கிட்ட ஒரு மெசேஜ் கேட்குது, ஆர் யூ ஷூர் டு அப்லோட் அப்படின்னு கேட்குது. நான் ஓகே கொடுத்தோடனையும் நம்மளுக்கு இந்த பார் வந்து லோட் ஆகுது. அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு காட்டுது. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அப்லோட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் காட்டுது. நம்ம ஓகே கொடுத்தோடனையும் திருப்பியும் ரீசெட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ VS கோடில் இந்த 2 ஃபைலையும் நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இன்னொன்று வந்து ஒன்று வந்து progressbar.html, இன்னொன்று progressbar.cssன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ progressbar.htmlக்குள்ளார வர்றேன். இது வழக்கம் போல் HTML டேக் எல்லாமே இருக்குது. உள்ளார ஹெட் டேக் இருக்குது, அதுக்கான மெட்டா டேக்ஸ் இருக்குது. டைட்டில் வந்து ப்ராக்ரஸ் பார் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அது வந்து இங்கே நம்மளுக்கு ப்ராக்ரஸ் பார் இந்த இடத்துல கார்னரில் காட்டுது டைட்டில். அடுத்தது லிங்க் பண்ணியிருக்கோம். இப்போ CSS ஸ்டைலை வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கிட்டோம். ஸோ நம்ம இங்கே இருக்கிற HTMLக்கு இந்த CSS மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டைலை அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்தது ஹெட் டேக் க்ளோஸ் பண்ணிவிட்டு பாடி டேக் வரோம். பாடி டேக்குள்ளார நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய எல்லா டேக்ஸும் இருக்குது. H1 டேக்கு, ஸோ டிவிஷன் டேக்கு, கண்டெய்னரு, ப்ராக்ரஸ் பார், கிளாஸ் நேம் நிறையா கொடுத்துருக்கேன். அது எல்லாமே இங்கே இருக்குது. ஓகேங்களா? H1 டேக் இருக்குது. ப்ராக்ரஸ் பார் லோடிங் H1 அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஸ்டைல் எழுதியிருக்கிறேன். இங்கே பாருங்கள். இப்போ பாடி வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படி சொல்லியிருக்கேன். வித் எவ்வளோ இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ பேக்ரவுண்டு கலர் வந்து என்ன இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு பேக்ரவுண்டு கலர் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஏதோ ஒரு கலர் போட்டிருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக தெரியணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? அடுத்தது H1 டேக். H1 டேக்குள்ளார என்ன போட்டிருக்கேன் நான், ப்ராக்ரஸ் பார் லோடிங் அப்படின்னு ஒரு டைட்டில் ஹெட்டிங் டேக் ஒன்று போட்டிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு என்ன கலரில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்பர் கேஸில் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு எல்லாமே அப்பர் கேஸில் தான் இருக்குது ப்ராக்ரஸ் பார் லோடிங் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது லெட்டர் ஸ்பேசிங் வந்து 1 பிக்சல் அப்படின்னு போட்டிருக்கேன். டெக்ஸ்ட் ஷேடோ, இந்த ஷேடோ கிடைக்கணும் நம்மளுக்கு. சின்னதாக அந்த இடத்துல தெரியுதுன்னா இது ஷேடோ. அடுத்தது ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும், அது டாப் லெஃப்ட் கார்னரில் இங்கே தெரியும். நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இவ்வளோ தூரம் இருக்கணும், எக்ஸில் ஒரு தூரம் அப்படி இருக்கணும் அப்படி சொல்லி சென்டர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லை. அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ஒரு கண்டெய்னர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். கிளாஸ் ஒரு டிவிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டிவிஷன் இங்கே க்ரியேட் பண்ணி இங்கே முடிச்சிட்டேன். ஸோ இந்த டிவிஷனுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்ரஸ் பார் அப்படிங்கிற இன்னொரு டிவிஷன் இருக்குது. அந்த டிவிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே க்ரியேட் பண்ணி இது முடிச்சிருக்கேன். இந்த ப்ராக்ரஸ் பாருங்கிற ஒரு டிவிஷன் வந்து கண்டெய்னருக்குள்ளார இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா? அந்த ப்ராக்ரஸ் பாருக்குள்ளார ஐடி கவுண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு ப்ராக்ரஸ் பார் லோட் ஆகிறப்போ பார்த்திங்கன்னா அது வந்து இந்த லோட் ஆகிறப்போ பேக்ரவுண்டு கலர் வருது. இந்த கவுண்ட் வேல்யூ வந்து இதுக்குள்ளாரையே இருக்குது. ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இங்கே போயிட்டு டிவிஷன் கண்டெய்னர் இருக்குது, அதுக்குள்ளார ப்ராக்ரஸ் பார், அதுக்குள்ளார கவுண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு கீழே ஒரு பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பட்டன் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அதை பார்க்கலாம் என்னன்ட்டு. இப்போ ஒரு கண்டெய்னர் இருக்குது, அதை ஓகே கொடுத்துட்டு இது பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் இருக்குது. கண்டெய்னருக்கு நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸ்டைலு வித்து எவ்வளோ இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். பார்டர் வந்து என்ன இருக்கணும், நம்மளுக்கு ஒரு பார்டர் தெரியுதுங்களா இந்த இடத்துல, அது க்ரீன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பார்டரு, அப்புறம் பார்டர் ரேடியஸ், அது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சிருக்கு, அதான் ரேடியஸு. அடுத்தது ட்ரான்ஸ்ஃபார்ம், அதுவும் எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ தூரம், ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ தூரம் அப்படி சொல்லி இங்கே இருக்கும். நான் இங்கே எடுத்து இந்த இடத்துல சென்டர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? அதுக்கடுத்தது பாக்ஸ் ஷேடோ, நம்மளுக்கு இந்த ஷேடோ ஒரு ஃப்ளோட் மாதிரி கிடைக்குதுல்ல வந்துட்டுருக்கிற மாதிரி, அதான் இது கொடுத்துருக்கேன் பாக்ஸ் ஷேடோ. ஹரிசாண்டல் வெர்டிக்கல் எவ்வளோ தூரம் இருக்கணும், பிளர் ரேடியஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். RGB ஆல்ஃபா வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ரெட் க்ரீன் ப்ளூ கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ ஓவர்ஃப்ளோ, அந்த கண்டெய்னர் விட்டு எது வெளியில் வந்தாலும் சரி நம்மளுக்கு ஓவர்ஃப்ளோ வந்து ஹிடனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஹிடனில் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த ப்ராக்ரஸ் பாரில் இந்த ப்ராக்ரஸ் பார் வந்து லோட் ஆகிறப்போ அது வந்து
வெளியில் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஹிடன் ஆயிடுது, வேறு எதுவும் இல்லை. அதனால தான் அதுக்குள்ளார இருக்கிற மாதிரியே காட்டுது, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அடுத்தது எதுக்கு எழுதியிருக்கேன் அப்படின்னா ப்ராக்ரஸ் பாருக்கு எழுதியிருக்கேன். ப்ராக்ரஸ் பார் வந்து அதனுடைய வித் எவ்வளோ இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லை. ஓகே, அடுத்தது ப்ராக்ரஸ் பாருக்குள்ளார நம்மளுக்கு கவுண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து நம்பரை நம்மளுக்கு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறது காட்டுறதுக்காக. ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லை. இப்போது லோடிங் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கேன், ஒரு ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன், அப்லோட் ஆன் கிளிக் பண்ணுறப்போ தான் இந்த வேலை நடக்கணும். ஓகேங்களா? லோடிங் வேல்யூ வேலை நடக்கணும். ஸோ அதுக்காகத்தான் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்கிரிப்டில் பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆட்ரிபியூட்டில் பண்ணியிருப்பேன். நான் அது வர்றப்போ சொல்கிறேன். இப்போ கவுண்ட்டுக்கு நான் எப்படி ஸ்டைல் எழுதியிருக்கேன் அப்படின்னா ப்ராக்ரஸ் பார்க்கு எழுதிட்டேன், லோடிங்கை மட்டும் சொல்கிறேன், அது எப்படி வந்து அப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ப்ராக்ரஸ் பாரில் இருக்கிற கவுண்ட்டுக்கு நான் ஸ்டைல் எழுதியிருக்கிறேன். கலர் வந்து ஒயிட் கலர் இருக்கணும், ஃபாண்ட் சைஸ் 18 பிக்சலு, ஃபாண்ட் வெயிட் போல்டு, பேடிங் டாப் 4 பிக்சலு, மார்ஜின் லெஃப்ட் 230 பிக்சல்னு கொடுத்துருக்கேன். அதனால தான் நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகல இந்த பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு 0லேருந்து 100 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. லெஃப்ட்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும், டாப்லேருந்து எவ்வளோ தூரம் பேடிங் இருக்கணும், அது என்ன கலரில் இருக்கணும், போல்டாக இருக்கணுமா அப்படிங்கிறத நான் இந்த ஒயிட் கலரில் இந்த நம்பராக கொடுத்துருக்கேன். வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஓகே, கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பட்டன் வந்து பார்த்திங்கன்னா அது வித்து வந்து எவ்வளோ இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும், அதனுடைய பார்டர் என்னவாக இருக்கணும், ஸோ டெக்ஸ்ட் கலர் என்னவாக இருக்கணும், பேக்ரவுண்டு கலர் என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் என்ன, போல்டு, கர்சர் வந்து பாயிண்டரு, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ தூரம், ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ தூரம்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறத நான் வந்து இங்கே கொண்டு வந்துட்டேன். இப்போ இங்கே கொண்டு போனால் கர்சர் வந்து நம்மளுக்கு பாயிண்டராக மாறுது, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக இங்கே ஸ்கிரிப்ட்டுக்கு வந்துடலாம். ஸ்கிரிப்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் மை கவுண்ட் 0 வச்சுக்கேன். நம்மளுக்கு பர்சன்டேஜ் வந்து 0லேருந்து 100 தான் போயிட்டு ஸ்டார்ட் ஆகணும். அதனால் நானாக ஒரு பேர் வச்சுக்கிட்டேன், அதில் வேல்யூ வந்து 0ன்னு கொடுத்துக்கிட்டேன். ஃபங்க்ஷன் மை ப்ராக்ரஸ். ஓகேங்களா? அந்த மை ப்ராக்ரஸ், அதாவது அப்லோடுங்கிற பட்டனை நான் கிளிக் பண்ணுறப்போ எனக்கு மை ப்ராக்ரஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? இந்த மை ப்ராக்ரஸ்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆனால் மட்டும் போதும். அப்போ கால் ஆனால் இந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணியிருக்கேன், இங்கே க்ரியேட் பண்ணி இங்கே முடிச்சிருக்கேன். அப்போ இதுக்குள்ளார நடக்கிற எல்லா வேலையும் இந்த ஃபங்க்ஷன், இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்ப நம்மளுக்கு நடக்கும். ஓகேங்களா? ஓகே, அப்போது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கால் ஆன உடனேயும், அதாவது நான் அப்லோடு பட்டனை கிளிக் பண்ணின உடனேயும் என்ன கேட்கணும்னு சொல்லியிருக்கேன், ஆர் யூ ஷூர் டு அப்லோட் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கன்ஃபார்ம் மெசேஜ் கேட்கணும். அதுக்காக நான் கன்ஃபார்ம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளார இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர் யூ ஷூர் டு அப்லோட் அப்படின்னு கொடுத்துருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஓகே, அதுதான் நம்மள்கிட்ட அதை கேட்குது. அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம், என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு வேரியபிள் பார் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், document.query selector, அதில் ப்ராக்ரஸ் பாரை எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ப்ராக்ரஸ் பாரை எடுத்து வச்சுக்கிட்டேன். எதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், பார் அப்படிங்கிற வேரியபிள் நேமில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எதை, இந்த ப்ராக்ரஸ் பார். ஓகேங்களா? ப்ராக்ரஸ் பார் இது எல்லாத்தையும். ஓகேவா? இப்போது அந்த பார் டாட் செட் ஆட்ரிபியூட் ஐடி லோடிங் அப்படிங்கிறத நீ ஆட் பண்ணு. ஸோ இதில் நான் கிளாஸ் நேம் தான் கொடுத்து கிளாஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த பாரில் ஒரு ஆட்ரிபியூட்டை செட் பண்ணு, ஐடி ஆட்ரிபியூட்டை செட் பண்ணு, அதுக்கு பேர் வந்து லோடிங் அப்படிங்கிறத நீ செட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? செட் பண்ணதுனால தான் நம்ம என்ன எடுக்குது, நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்போ இந்த டிவிஷனுக்கு நான் ஐடி செட் பண்ணவே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த செட் ஆட்ரிபியூட் மூலிமா அது வந்து லோடிங் அப்படின்னு ஒரு ஐடி செட் ஆகும். அப்போ ஐடி செட் ஆகிறப்போ அந்த ஐடிக்கு நான் என்ன சிஎஸ்எஸ் எழுதியிருக்கிறேனோ அது இங்கே அப்ளை ஆகும். ஓகேங்களா? அப்போ லோடிங் ஹேஷ் போட்டு லோடிங் எழுதியிருக்கேன், அதுக்கு பாக்ஸ் ஷேடோ கொடுத்துருக்கேன், பேக்ரவுண்டு கலர் ஆரஞ்சு கொடுத்துருக்கேன், அனிமேஷன் என்ன நடக்கணும், அனிமேஷன் நேமு, அனிமேஷன் டியூரேஷனு, அந்த டைமிங் ஸ்பீடு வந்து எந்த லெவலில் இருக்கணும், அனிமேஷன் இட்ரேஷன் கவுண்ட் ஒரு டைம் மட்டும் நம்மளுக்கு அப்லோட் ஆகிட்டு ஸ்டாப் பண்ணால் போதும். இப்போ அட் கீ ஃப்ரேம்ஸில் அந்த அனிமேட் நேமை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 0% இருக்கிறப்போ வித் வந்து 0 இருக்கணும், 100% இருக்கிறப்போ வித் வந்து 500 பிக்சலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டெய்னரோட ஹோல் வித்தே 500 பிக்சல் தான். ஸோ அதனால் நான் 100% இருக்கிறப்போ 500 பிக்சல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இங்கே போயிட்டு ஓகே கொடுக்குறப்போ இது வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக லோட் ஆகுது. 0%லேருந்து 100%, 500 பிக்சல் வரைக்கும் நம்மளுக்கு லோட் ஆகுது, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இது எப்போ நடக்குது அப்படின்னா
இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஃபங்க்ஷன் கால் ஆச்சுன்னா இந்த document.query செலக்டாரில் ப்ராக்ரஸ் பாரில் நம்மளுக்கு ஒரு ஐடியை செட் பண்ணு, அதாவது ஆட்ரிபியூட் ஐடியை செட் பண்ணு, அதுக்கு பேர் லோடிங்னு வை, அந்த லோடிங்க்கு நான் ஸ்டைல் எழுதியிருப்பேன், அதை நீ அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இந்த வேலை நடந்து முடிஞ்ச உடனேயும் எவ்வளோ நேரம் இந்த நடக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அனிமேஷனில் 5 செகண்ட்ஸ் வந்து அனிமேஷன் டைம் எடுத்துக்கும். அனிமேஷன் வந்து இந்த இது வந்து லோட் ஆகிறதுக்கு 5 செகண்ட் டைம் எடுத்துக்கும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? அப்போது நான் திருப்பியும் அப்லோடு கம்ப்ளீட்டட் ஓகேன்னு கொடுக்குறப்போ மறுபடியும் அது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகேவா? ரெஃப்ரெஷ் பண்ணாமையே. இப்போது அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், அது 5 செகண்டுக்கு அப்புறம் அது ரீசெட் ஆயிடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, செட் டைம் அவுட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பார், அதாவது இந்த ப்ராக்ரஸ் பாரில் டாட் ரிமூவ் அட்ரிபியூட் ஐடி அப்படிங்கிறத நீ ரிமூவ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்போ அப்படின்னா நான் வந்து இங்கே 5 செகண்டு கொடுத்துருக்கேன், இங்கே வந்து 5300 கொடுத்துருக்கேன், 5300 கொடுத்துருக்கேன். அப்போது 5 செகண்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 300 மில்லி செகண்ட்ஸ்க்குள்ளார அந்த வேலை நடந்து டக்குன்னு வந்து என்ன ஆயிருக்கும், அந்த ஐடி வந்து போயிடும். போன உடனேயும் எனக்கு என்ன ஆகிடும், திருப்பியும் அது வந்து ரீசெட் ஆகிடும். இந்த மாதிரி பொசிஷனுக்கு வந்துடும். ஓகேவா? இன்னொரு ஃபைல் அப்லோட் பண்ணுறவங்க நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்லோட் கம்ப்ளீட்டட் முடிஞ்ச உடனேயும் அங்கே வந்துடும். ஓகேங்களா? அப்போது நான் இதை பண்ணின உடனேயும், அதாவது இந்த இது கம்ப்ளீட் 100% கம்ப்ளீட் ஆகி முடித்த உடனேயும் பார் டாட் ரிமூவ் ஆட்ரிபியூட் ஐடியை ரிமூவ் பண்ணு. அதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்குறேன்னா, என்ன சொல்கிறேன்னா அலர்ட் அப்லோடு கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒரு மெசேஜை சொல்லிவிடு அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? இது என்னங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா? இது என்னங்கிறது சொல்கிறேன். இப்போ அலர்ட்டில் அப்லோடு கம்ப்ளீட்டட் அப்படின்னு வருது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்போ இந்த ஐடி லோடிங்கிற ஐடி வந்து இந்த ப்ராக்ரஸ் பாருக்கு அப்ளை ஆகணும். அப்ளை ஆகிட்டு 5 செகண்ட் வந்து அது ஒர்க் ஆகணும். ஒர்க் ஆகி முடித்ததுக்கப்புறம் 5300 மில்லி செகண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ அது வந்து ஸ்டாப் ஆயிடணும். ஓகேங்களா? இதுதான் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ அதில் நம்மளுக்கு நம்பர் கூடவே வரணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து நம்மளுக்கு நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா 0லேருந்து 100 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகணும். அப்போனா வந்து மை கவுண்ட்டை வந்து நான் 0ல் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இப்போது வேர் பார் நம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம் நானாக வச்சுக்கிட்டது. இப்போ document.query செலக்டாரில் என்ன நீங்கள் எடுத்துக்கிற அப்படின்னா கவுண்ட் அப்படிங்கிற ஐடி எடுத்துக்கோ. ஓகேவா? இந்த கவுண்ட் அப்படிங்கிற ஐடி எடுத்துக்கோ. அதை வந்து பார் நம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேமில் ஸ்டோர் பண்ணி வச்சிருச்சு. இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வேர் சிஎன்டி கவுண்ட் அப்படிங்கிறத நான் இன்னொரு வேரியபிளில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா செட் இன்டர்வல், அதாவது செட் இன்டர்வல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் உள்ளே போட்டிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிறப்போ எனக்கு இந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். ஓகேங்களா? அப்போ எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகணும், 0லேருந்து மை கவுண்ட் ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு பார் நம்பர் எதில் நீ அந்த இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறத டிஸ்பிளே பண்ணி காட்டுற அப்படின்னா பார் நம்பர் ஹேஷ் கவுண்ட் அப்படின்னு நான் ஒரு ஐடி வச்சுருப்பேன். இந்த இடத்துல நீ டிஸ்பிளே பண்ணி காட்டு. அதை தான் நான் சொல்லியிருக்கேன். பார் நம்பர் டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு மை கவுண்ட் ப்ளஸ் பர்சன்டேஜ். அது என்ன ஸ்ட்ரிங் இருக்குதோ அதை காட்டும். மை கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அதை இங்கே காட்டும். கூடவே பர்சன்டேஜுங்கிற ஸ்ட்ரிங்கை காட்டிகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இது வந்து கண்டினியூஸாக 0லேருந்து 100ல் தான் நிற்கணும்னு இல்லை, கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு 100ல் தான் நிற்கணும், 100% வர்றப்போ நின்றணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுகிறோம். அப்போ மை கவுண்ட் 100 விட அதிகமாக இருந்துச்சு, 100க்கு மேலே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறேன்னா கிளியர் இன்டர்வல் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து சிஎன்டி செட் இன்டர்வலை ஸ்டாப் பண்ணிடு. செட் இன்டர்வல் ஃபங்க்ஷன் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? எப்போ அது ஸ்டாப் ஆகும் அப்படின்னா கிளியர் இன்டர்வல் நம்ம கொடுத்தா மட்டும்தான் செட் இன்டர்வல் வந்து ஸ்டாப் ஆகும். ஓகேங்களா? அப்போ சிஎன்டி அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ கிளியர் இன்டர்வல் என்ன ஆகும், ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். எப்போது 100க்கு மேலே ரீச் ஆகிற டைம் வந்துச்சுன்னா, அதாவது கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். இந்த கண்டிஷனை பொறுத்து அது ஸ்டாப் ஆகிடும். இது வந்து எவ்வளோ வேகத்தில் நடக்கணும் அப்படின்னா 50 மில்லி செகண்ட்ஸ்குள்ளார நடக்கணும், வேகத்தில் தான் நடக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த பார் வந்து இந்த கடைசியில் இந்த எண்டில் போய் டச் ஆகிறதுக்கும் இந்த பர்சன்டேஜ் வந்து 100 வந்து டச் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கரெக்டான ஒரு டைம் கிடைக்கும். ஓகேங்களா? ஒருவேளை நான் இதை வந்து 5 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன், ஃபைலில் போயிட்டு
சேவ் கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்துட்டு இப்போது இங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் 100 வந்து முன்னாடியே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னமும் பார் வந்து இந்த இடத்துல லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ 50 கொடுத்தா தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, கரெக்டான ஒரு இந்த பாரும் அந்த இடத்துல போய் சேர்றதுக்கும். நான் இது வந்து ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிக்கிட்டு ப்ரௌசரில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ 50 கொடுத்தா தான் இந்த பார் வந்து இந்த இடத்துல டச் ஆகிறதுக்கும் இந்த பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக 100ல் போயிட்டு வர்றதுக்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கிளியர் இன்டர்வல் கொடுத்துட்டேன். இந்த செட் இன்டர்வல் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நான் கிளியர் இன்டர்வல் கொடுத்து 100 வந்தோடனே ஸ்டாப் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிட்டேன். ஓகேங்களா? 2 விஷயம் பண்ணியிருக்கேன் இதில். இப்போது அதே செட் டைம் அவுட்டில் என்ன பண்ணிருந்தா, பார் நம்பர் டாட்டு ஸ்டைல் டாட் டிஸ்பிளே நன்னு. ஓகேங்களா? அப்போது இந்த வேலை எவ்வளோ நேரம் நடக்கும் நம்மளுக்கு, இந்த ஹோல் வேலை எவ்வளோ நேரம் நடக்கும், 5 செகண்டு நடக்குமா? அப்போது 5 செகண்டு 300 5300 அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு 5300 மில்லி செகண்டுங்கிறப்போ நம்மளுக்கு இது டிஸ்பிளே வந்து நன் ஆயிரணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சிம்பிளாக. ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லை. ஸோ இங்கே வந்து ஆட்ரிபியூட் செட் ஆயிருக்கு, அந்த ஆட்ரிபியூட் ரிமூவ் கொடுத்துருக்கேன். இது வந்து பார் நம்பர் டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே நன்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 5300 மில்லி செகண்ட் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல 100% அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகாமல் நம்மளுக்கு மறைஞ்சிரும். வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? இப்போது இங்கே பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன், அப்லோடு கொடுக்குறேன். அப்லோடு கொடுத்த உடனேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கா, 100% வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு இதை காட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் ஓகே கொடுத்தோன்னையும் இந்த ஆரஞ்சு கலர் பாரும் போயிடும், இந்த 100% அப்படிங்கிறதும் போயிடணும். இந்த ஆரஞ்சு கலர் பார் போகிறது எதை பேஸ் பண்ணி போகுது அப்படின்னா, பார் டாட் ரிமூவ் ஆட்ரிபியூட் ஐடி அப்படிங்கிறத பேஸ் பண்ணி போகுது. இந்த பார் டாட் நம் டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே அப்படிங்கிறது அந்த 100% அப்படிங்கிறத பேஸ் பண்ணி போகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, HTML CSS ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ஒரு ப்ராக்ரஸ் பார் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல அப்லோடுன்னு வச்சுருக்கேன். ஸோ டவுன்லோடுக்கும் நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்க முடியும். ஸோ எந்த ஒரு வேலைகளை வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து இவ்வளோ தூரம் ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணி பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அந்த டேட்டாபேஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு இமேஜ் வந்து இந்த இடத்துல அப்லோடு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணிக்க முடியும் ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி. அதுக்கு இன்னமும் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறப்போ இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இது எப்படி ஒரு ப்ராக்ரஸ் பார் எப்படி வந்து லோடிங் ப்ராக்ரஸ் பார் எப்படி வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா ஜாவாஸ்கிரிப்ட் சம்மந்தப்பட்டது, அப்புறம் ப்ரோக்ராமிங் டிசைனிங் சம்மந்தப்பட்டது, இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ப்ரோக்ராமிங் எல்லாம் C++, ஜாவா இன்னமும் அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கீப் லேர்னிங். இப்போ இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா நான் மேலேருந்து ஒரு வாட்டி ஸ்க்ரோல் பண்ணுறேன். HTML டேக் இருக்குது, ஹெட் டேக் இருக்குது, அப்புறம் பாடி டேக் இருக்குது. அதுக்குள்ளார ஒரு H1 இருக்குது, டிவிஷன் இருக்குது, டிவிஷன் டேக் க்ளோஸ் பண்ணியிருக்கோம், பட்டன் டேக் இருக்குது, ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸ்கிரிப்டை பார்த்துக்கோங்க இப்படி இருக்குது. அடுத்தது ப்ராக்ரஸ் பார் டாட் CSSல பாடி இருக்குது, H1 இருக்குது, கண்டெய்னர் இருக்குது. ஸோ ப்ராக்ரஸ் பார் இருக்குது, லோடிங் இருக்குது, அப்புறம் கீ ஃப்ரேம் இஸ் அனிமேட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராக்ரஸ் பாரில் இருக்கிற கவுண்ட்டுக்கு எப்படி CSS எழுதியிருக்கோம், பட்டனுக்கு CSS எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை உங்களுடைய சிஸ்டமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அவுட்புட் வரும். ஓகேங்களா? அவுட்புட் வரலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கீப் லேர்னிங். தேங்க்யூ.